ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி 2 பேருமே ஹனிமூனுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்க இடத்துலலாம் அவுட்டிங் போய் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல பாரதி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கழுத்தை தொட்டு பார்ப்பாங்க. அவங்க கழுத்தில் அந்த தாலி இருக்காது. அது பார்த்த உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆதி அந்த இடத்துக்கு என்னாச்சு பாரதி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. அப்போ பாரதி ஆதி, என்னோடய கழுத்தில் இருந்த தாலி காணாமல் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அப்போ ஒரு பையன் என்னாச்சுன்னு சார், ஏன் இந்த அக்கா அழுதுட்ருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாரதி அந்த பையன்கிட்ட, ஒன்றும் இல்லை தம்பி, என் கழுத்தில் இருந்த தாலி காணாமல் போயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த பையனும் பாரதிக்கிட்ட, அக்கா இந்த இடத்துக்கு எதனா தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே கிடைச்சதே இல்லை, உங்களோடது காணாமல் போனது தான் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பாரதி பற்றினா ரொம்பவே அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆதி எதுக்கு பாரதி அழுதுட்ருக்கீங்க, தாலி தானே போகட்டும் விடுங்க, அதை கட்டினா உங்கள் பக்கத்தில் தானே இருக்கேன், எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதி, இல்லை ஆதி, தாலி கீழே விழுந்துடுச்சுன்னா அதால் என்னெல்லாம் நடக்கும், என்ன விளைவுகள் வரும் எனக்கு நல்லாவே தெரியும். அது இப்போ போனதுனால உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் வாசு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பார். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாரதியோட தாலி அருந்து விழுந்துட்டுருக்கோம். அப்போ வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆனது எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து பாரதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.